கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனம், எனக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் வெட்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்புகிறது என்னென்னா, மன அமைதியை விரும்புகிறார்கள். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். ஆகவே அமைதிக்கு ஒரு எதிரான ஒன்று தான் பயம். பயம் வந்துருச்சு அப்படின்னாவே அமைதி போயிடும், அந்த சாந்தம் போயிடும், மன நிம்மதி போயிடும், இப்படி பலவிதமான துன்பங்கள் வந்துடும். ஆகவே எந்த மனிதனும் அமைதியான ஒரு வாழ்வை வாழ விரும்புகிறான். உலகத்திலே அந்த அமைதியான வாழ்வுக்கு எத்தனையோ பயிற்சிகளை எடுக்கிறார்கள், எத்தனையோ விதமான முயற்சிகள் எல்லாம் மனிதன் எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு என்று சொல்லி. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் செவி சாய்க்கிறானோ, ஏன்னா அவருடைய வார்த்தையில் ஆலோசனை இருக்குது, அறிவுரை இருக்குது, கட்டளை இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குது. இப்படி வாழ்வுக்கு ஏதுவான எத்தனையோ விதமான நல் வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சகல விதமான நன்மைகளுக்கு ஏதுவான வார்த்தைகள் உள்ளடக்கினது கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஆலோசனைக்கு எந்த மனுஷன் செவி சாய்த்து இது எனக்குரியது என்று அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலை காட்டுகிறவன், அந்த அந்த வார்த்தையின் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறவன், விசுவாசம் வைக்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும், சின்ன வயசோ வாலிபனோ பெரியவனோ அது அல்ல, வியாதியஸ்தனோ கடனாளியோ பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவனோ யாராக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பானா. அருமையானவர்களே, அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு அமைதி கொடுக்கக்கூடிய, சமாதான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை, சக்தி அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆகவே அமைதியை தேடுகிற ஒவ்வொருவருமே வேதத்தில் இருக்கிற, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை வாசிப்போம். அந்த வசனங்களை குறித்து யோசனை, ஒரு தியானம் உண்டாகட்டும், அந்த வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படிதலும் உண்டாகட்டும். அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளோ வெற்றியின் ரகசியம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாள் எனக்கு ஒரு பயமில்லாத ஒரு நாளாக இருக்கணும், அமைதியான ஒரு நாளாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை தேடுங்கள், அந்த வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியுங்கள், விசுவாசியுங்கள், வாய்விட்டு அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை தலகீழாக மாறி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து அமைதலான ஒரு சூழலுக்கு கொண்டு வருவதற்கு அந்த வார்த்தைக்கு மட்டுமே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமாக நினைக்காதீர்கள். அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள், வெற்றி மேலே வெற்றி அடைவீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. மனிதன் பயத்தினால் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறானப்பா. அது பல விதங்களிலே அந்த பயம் அவனை ஆளுகை செய்கிறது. ஆனால் பயம் இல்லாமல், ஆமாண்டவரே, ஒரு அமைதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு, தீங்கில்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுத்து அந்த வார்த்தையை மட்டுமே விசுவாசித்து நாங்கள் அறிக்கை செய்து வாழ வாழ எங்களுக்குள்ள பயம் மாறுகிறது, அமைதி வருகிறது. அப்படிப்பட்ட அமைதியோடு இன்றைய தினம், ஒவ்வொரு நாளும், இனி வரக்கூடியதான நாளும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது அத்தனை தேவ பிள்ளைகளும் வாழ்வார்களாக, அமைதியாக இருப்பார்களாக, சந்தோஷ சமாதானம் பழுகி பெருகுவதாக, நன்மையும் கிருபையும் பெருகுவதாக, நோயற்ற சுக வாழ்வை வாழ்வார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உம்முடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் வாழ்ந்து சுகமாய் இருக்க ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.